இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில ஒரு 45 வயசு தக்க ஒரு பெண் நடனம் ஆடுறா, டான்ஸ் ஆடுது. டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது அப்படியே மேடையிலே சரிஞ்சு மயங்கி விழுந்துருது. உடனே இருக்கவங்க போடி என்னன்னு பாக்குறாங்க. இந்த பெண்ணு கண்ணு திறக்கல. அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் என்னெல்லாம பண்ணி பார்த்தாங்க, திறக்கல. உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அங்க இந்த லேடி ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டா டாக்டர் சொல்றாரு. பாருங்க, அந்த அம்மா வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது எல்லாம் நினைச்சு பார்த்துருக்குமா, திடீர்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே மயங்கி சரிஞ்சு விழுந்துச்சு, அப்படியே உயிர் போயிடுச்சு. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டத்துக்குள்ளதான். எந்த நேரம் என்ன நடக்கும்னு நமக்கே தெரியாது. அடுத்த நொடி நமக்கு சொந்தம் கிடையாது. இதுக்கு வீண் பேச்சுகள், வீண் பம்புகள், ஒருத்தருக்கு ஒரு துரோகம் பண்றது, ஒருத்தருக்கு ஒரு அடிச்சிட்டு சாகுறது, எதுக்காக இதெல்லாம்? இருக்கும் வரையும் மனிதநேயத்தோடு வாழ்ந்துட்டு போங்க. ஒருத்தருக்கு உதவி செய்யலைனாலும், உபகாரம் செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாம இருக்கணும், வாழ்ந்துட்டு போகணும். அதான் நல்லது. அடுத்த நொடி நமக்கு சொந்தம் கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கிற தேதி நமக்கு தெரியும், ஆனா நம்ம மரணிக்கிற தேதி இறைவனுக்கு தான் தெரியும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம மரணிக்கிற தேதி நமக்கு தெரிஞ்சதுன்னா இனி நம்ம ஆட்டம் போடுவோம். நாளை சாமோட இன்னைக்கு 10 பேரை கொண்டுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அதான் இறைவன் கையில இருக்குது. எந்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. சரிங்களா? இருக்கும் வரை எல்லோருக்கும் அன்பா சந்தோஷமா பேசி பழகி லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழும். நன்றி.